Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்ல நெக்ஸ்ட் ஸ்டிச்சான லேசி டேசி ஸ்டிச்ல டபுள் லேசி டேசி ஸ்டிச் எப்படி போடலாம்ன்றதை பார்க்க போறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வயர் கூடையில போடுற எல்லா ஐட்டமும் சேல்ஸ் பண்றோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம லேசி டேசி ஸ்டிச்சில் டபுள் லேசி டேசி ஸ்டிச் போட்டுப்போம். இதே மாதிரி சிங்கிள் லேசி டேசி ஸ்டிச்சும் அதில் இன்னொரு டைப்பு 2 டைப்லேயும் நம்ம லேசி டேசி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ போடுறது நம்ம டபுள் லேசி டேசி ஸ்டிச் தான் போட போகிறோம். அது எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். நம்ம வயர்கூடையில் போடுற ஐட்டம் க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க், உல்லன் ஒர்க் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் 8610070981 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம பூஜா கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ டபுள் லேசி டேசி ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ரிங்கு சின்ன சைஸில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, இந்த மாதிரி 3 சைஸில் போட்டுக்கோங்க. இப்போது நீடில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கத்துலேருந்து நீடில் உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி வெளிப்பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தான் இது வந்து லாங் செயின் ஸ்டிச்சாக போடணும். பாருங்கள், நீடில் அதே நீடில் பாயிண்ட் எடுத்துட்டு அதே நீடில் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை 3வது இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீடில் அந்த ரவுண்டோட நீடிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் வெளியில் எடுத்துக்கணும். வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே வெளிப்பக்கம் எடுத்துருங்க. செயின் ஸ்டிச் தான். பாருங்கள், இதை கொஞ்சம் லைட்டாக மட்டும் டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், லைட்டாக மட்டும் டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இந்த செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக நீடில் வச்சு லாக் போட்டுருங்க. பாருங்கள், வெளிப்பக்கம் நீடில் வச்சு லாக் போட்டுறணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேசி டேசி ஸ்டிச் போட்டோம். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேசி டேசி ஸ்டிச் போடணும். அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு கலர் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதே மாதிரி டபுள் லேசி டேசி ஸ்டிச் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய லேசி டேசி ஸ்டிச்சை சுற்றி வர போட்டுக்கணும். இப்போது அதே மாதிரி அடிப்பக்கத்துக்கு வந்துருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ள ரவுண்டுக்கு வந்துருங்க. ஃபஸ்ட்டு உள்ள ரவுண்டில் இன்சர்ட் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அதே மாதிரி பாருங்கள் தேர்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரிங் ஃபார்ம் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா லாக் போட்டுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இதை அப்படியே லைட்டாக மட்டும் டைட் பண்ணிவிட்டு பேக் சைடு இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணால் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். திரும்பவும் சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிங்கில் ரவுண்டில் நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் நீடில் வெளியில் எடுத்துட்டு ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து நீடில் வெளியில் எடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் நீடில் அடிப்பக்கம் கொடுத்து தேர்ட் ரவுண்டில் வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் டபுள் லேசி டேசி ஸ்டிச் போடுறதுக்கு லாங் செயினாக போட்டுக்கணும். ஒரு 3 ரவுண்டு போட்டுட்டோன்னா உங்களுக்கு தெரியுன்றதுனால 3 ரவுண்டு போட்டிருக்கிறோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா பேக் சைடு அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி என்ன பண்ணணும்னா சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். திரும்பவும் சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட் ரவுண்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வழியாக வெளியில் எடுத்துக்கோங்க. நீடில் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா திரும்ப நீடில் ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு தேர்ட் ரவுண்டு வழியாக வெளியில் எடுத்துக்கணும். வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. ரிங் ஃபார்ம் பண்ணி செயின் ஸ்டிச்சை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பேக் சைடு ஒரு லாக்கு. அவ்வளோதான். பாருங்கள், பேக் சைடு ஒரு லாக்கு. இதே மாதிரி சுற்றி வர எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க. நான் இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சும் போட்டிருக்கிறோம். ஒவ்வொருக்கும் இடையில கேப் இருக்கும். இப்போ செகண்ட் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டுக்கு தான் அடுத்த செயின் ஸ்டிச்சை போடணும். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் ரிங்குள்ளே இருக்கிறதுலேருந்து நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அதே ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு வழியாக நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த ரிங்குக்கும் ஸ்டிச்சஸ் போடணும். இப்போது அதே மாதிரி செயின் ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போது செயின் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா பேக் சைடு ஒரு லாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் லேசி டேசி ஸ்டிச் போட்டோம். இதே இது சப்போஸ் நீங்கள் ஒரே கலர் போடுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் அதே இதில் 2 செயின் ஸ்டிச்சுமே நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், திரும்பவும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து நீடில் வெளியில் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் ரவுண்டில் இன்சர்ட் பண்ணி செகண்ட் ரவுண்டு வழியாக நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நீடில் வெளியில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதே மாதிரி செயின் ஸ்டிச்சுக்கு போடுவோம் பார்த்திங்களா, ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இதை பேக் சைடு ஒரு லாக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு பேக் சைடு ஒரு லாக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லாக் போட்டணும். பாருங்கள், இப்போ 2க்கும் சென்டரில் ஒரு ரிங் வந்திருக்கும். ஒரு லேசி டேசி ஸ்டிச் போட்டிருப்போம். இப்போது இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு நீடில் இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கணும். ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு நாட் செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு பேக் சைடு ஒரு லாக் போட்டுறணும். அவ்வளோதான். போட்டு பேக் சைடு ஒரு லாக்கு. பேக் சைடு ஒரு லாக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி திரும்பவும் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட் ரவுண்டில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ரவுண்டு வழியாக நீடில் வெளியே எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டில் இன்சர்ட் பண்ணி செகண்ட் ரவுண்டு வழியாக நீடில் இப்படி வெளியில் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அப்படியே உள்பக்கமாக ஒரு லாக்கு, செகண்ட் ரவுண்டோட உள்பக்கமாகவே ஒரு லாக் போட்டுருங்க. அவ்வளோதான். செகண்ட் ரவுண்டோட வெளிப்பக்கமாக ஒரு லாக்கு. அவ்வளோதான். இதே மாதிரி சுற்றி வர போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இதுதான் பார்த்திங்கன்னா டபுள் லேசி டேசி ஸ்டிச்சு. இந்த லேசி டேசி ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே போட்டுக்கலாம். இப்போது ஒரு ஹாஃப் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த பீட்ஸை உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஹாஃப் பீட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரிங்கோட சென்டரில் அடிப்பகுதியிலேருந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நீடில் எடுத்ததுக்கப்புறம் பீட்ஸை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் பீடை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், அதே மாதிரி நீடில் திரும்ப அடிப்பகுதிக்கு இன்சர்ட் பண்ணணும். கார்னரில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு கொண்டு வந்துடுங்க. பேக் சைடு கொண்டு வந்துட்டு இந்த இதை பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒரு நல்லாவே லாக் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஹாஃப் பீட்ஸ் போட்டு லாக் போட்டு கட் பண்ணி விட்ருங்க. நீடில் நல்லா டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போது அடுத்தது திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இதில் வந்து சென்டரில் 2க்கும் ஃப்ளவருக்கும் நடுவில் ஒரு ஃப்ளவர் வந்து போட போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு சின்ன செயின் ஸ்டிச் போடலாம். சின்ன செயின் ஸ்டிச் போட்டு பெரிய செயின் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் சின்ன செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறேன் 2க்கும் நடுவில். பாருங்கள், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சு, 2க்கும் நடுவில் ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரே ஈக்குவல் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸோட கைப்பகுதியில் இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். 2 சைடும் கைப்பகுதிக்கு பெரிய டிசைனாக போட்டுட்டு சின்ன ஃப்ளவராக போட்டு பேக் சைடு ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். நெக்கோட பேக் சைடு ஃபுல்லாகவே போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இதே மாதிரி சப்போஸ் பில்லோ கவர் இந்த இடத்துலலாம் போட்டுக்கலாம். போடுறப்போ ஒரு 2-3 இது பார்த்திங்கன்னா பூவை வந்து ஒன்றா போட்டு மொத்தமாக ஒரு சைடு கார்னரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைனில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சின்ன சைஸில் லேசி டேசி ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 2க்கும் சென்டரில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டிச் போடுறதுக்கு திரும்பவும் அதே சென்டர் பாயிண்ட்லேருந்து நீடில் எடுத்துக்கோங்க. 3வது லைன் முடிச்சிருந்தோம் பார்த்திங்களா ரிங்கு, அந்த முடிச்ச இடத்துலேருந்தே ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பெரிய சைஸில் லேசி டேசி ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிகிட்டே போகலாம். பெரிய சைஸில் எந்த அளவில் வேணாலும் நீங்கள் ப்ளவுஸோட கைப்பகுதிக்கு கூட இந்த டிசைன்ஸை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இதை பேக் சைடு ஒரு லாக்கு, இந்த இடத்துல ஒரு லாக் போட்டுருங்க. இப்போது டபுள் லேசி டேசி ஸ்டிச்சு நம்ம வந்து போட்டாச்சு, டிசைன் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் எல்லாத்துலேயுமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம ஒரே ஒரு நாட் தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து அதை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து தனித்தனியாகவே கொடுத்துட்டே வர்றோம். அந்த வீடியோ இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டிலவே கொடுத்துருக்குறேன். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வேணுன்றவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். டபுள் லேசி டேசி ஸ்டிச்சை இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லீஃப் போடணுன்னாலும் நீங்கள் வந்து டபுள் லேசி டேசி ஸ்டிச்சை யூஸ் பண்ணி லீஃப் போட்டுக்கலாம். நம்ம சிங்கிள் லேசி டேசி ஸ்டிச்சில் நம்ம எப்படி லீஃப் போடுறது சொல்லி காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே டபுள் லேசி டேசி ஸ்டிச்லேயும் நீங்கள் லீஃப் போட்டுக்கலாம் அந்த டிசைன்ஸை யூஸ் பண்ணி. அவ்வளோதான். நம்ம டபுள் லேசி ஸ்டிச்சை வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் போடலாம் அப்படின்றத பார்த்துருக்குறோம். இந்த டிசைனை வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபுல்லாகவே போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல எல்லாம் கேப் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த லைனும் நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. இதுதான் டபுள் லேசி டேசி ஸ்டிச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர் போட்டிருக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து லீஃப் போட்டுக்கலாம். இந்த டிசைன்ஸ் மாதிரியே நீங்கள் நிறைய டிசைன்ஸில் லீஃபில் ஃப்ளவர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணி போட்டுகிட்டே வரலாம். இதை ஃபுல்லாகவே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.